என்னப்பா இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கீங்க? இல்ல பாப்பா, இந்த புத்தகம் கையில கிடைச்சது. இந்த புத்தகம் பாத்தியா, உயர்கல்வியில் மாற்றங்கள் எதை நோக்கின்னு கிடைச்சதுல இருந்தே பார்த்தா முழுமையா படிச்சு முடிக்கல. 3 கட்டுரை படிச்சு அது முன்னாடியே ஒரே டென்ஷனா இருக்கு பாப்பா. சரி, கொஞ்சம் உட்காந்து தான் படிங்க பாப்பா. இப்ப ஏதோ பரவாயில்லை, தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கையால பரவாயில்லை. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அது முழுமையாக ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக ஆக்குற மாதிரியும், இப்ப இருக்கிறதுல இருந்து பின்னோக்கி இழுக்கிற மாதிரியும், முற்போக்கு சிந்தனையை தடை செய்யற மாதிரி தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையை கிட்டத்தட்ட 900 அறிஞர்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது இப்ப தமிழ்நாடு கூட என்னன்னா, அவங்க புதிய கல்விக் கொள்கைன்னு அவங்க இப்போ அந்த கல்வி கொடுக்குற கடமையில இருந்து பின்வாங்குற மாதிரி, இல்ல தனியார் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. அது முழுமையாக இப்ப பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை தனியா கொடுத்துடலாம், தனியா விட்டுறலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் செஞ்சுட்டா சமூக நீதிக்கு அங்க ஆபத்து வந்துடும். ஏழைப்பாளைகள்லாம் கண்டிப்பாக கல்வி கட்டணம் உயரும், ஏழைப்பாளைகள்லாம் படிக்க முடியாது. அப்ப இது கிட்டத்தட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு அது ஏற்றுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இரண்டாவது, நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை இருக்கு இல்லையா, அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறது, பகுத்தறிவா சிந்திக்கிறது, மனிதநேயத்தோட நடந்துக்கிறது, சமூக சீரழித்தோட வாழ்றது அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன நீர்த்து போகிற மாதிரி தான் இருக்கு இந்த மத்திய அரசு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை. இதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம், பின்னோக்கி போயிடுவோமோ, ஏழைகளுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம். அது உழைக்கும் மக்கள் அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நேற்றை கூட உங்ககிட்ட கேட்டல, அந்த மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்லாம் அதுல நம்மெல்லாம் உழைக்கும் மக்கள்லாம் போய் சேரவே முடியல. எப்படி கோயிலை கட்டிட்டு உழைக்கும் மக்கள்லாம் சேர்ந்து கோயிலை கட்டிட்டு இப்ப வெளியில நிக்கிறாங்க உள்ள விடாம, அதே மாதிரிதான் அந்த உயர்கல்வி நிறுவனங்களும் அப்படிதான் இப்ப இருக்குது. முழுமையாக 80 விழுக்காடு உழைக்கும் மக்கள் இருக்காங்க, அவ்வளவெல்லாம் அங்க போக முடியாது. 80 விழுக்காடு 20 விழுக்காடு உள்ள அந்த மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அது அங்க இருக்கிற பேராசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த பிள்ளைங்க போய் படிக்கும்? ஐயா, நீங்க மட்டும் படிச்சா போதுமா, நாங்களும் படிக்கிறீங்கய்யா, எங்களுக்கும் வாய்ப்பு தாங்க, நீங்க மட்டும் வாழ்ந்தா போதுமா, ஏழைகளும் வாழ்றதுக்கான வாய்ப்பை தாருங்கய்யா, இதுல என்னங்கய்யா இருக்குது? அதனால உழைக்கும் மக்களே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.